39 திமுக திமுக கூட்டணி எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அந்த 6 தொகுதிக்கும் முழுமையாக நான் இந்த 5 வருஷத்துல போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு எம்பி சொல்லட்டும். நான் இதுக்கப்புறம் அரசியலே நான் பேசல. ஆனால் ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, இவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் இல்ல, அந்தந்த கட்சி என்ன நினைக்குதோ அவர்களுடைய பிரதிநிதிகளாக நேற்று அவங்களுடைய குரல் இருந்திருக்குது. பெண்கள் அதிகாரத்திற்கு வருவதை இவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. இந்த ஈர வெங்காயம் எல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவங்களால பேச முடியும், வேற எங்கேயும் பேசவே முடியாது. தமிழச்சி தங்கப்பாண்டியனாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், கீதா ஜீவனாக இருக்கட்டும், ஆல்ரெடி அருணாவுடைய மகள் பூங்கோதை அருணாக இருக்கட்டும், நீங்க எந்த பெண்களை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க? உங்களுடைய குடும்ப பெண்களை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க. சாதாரண பெண்களுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கிற பயத்துலதான் நீங்க மறுவரையறைன்ற பேர்ல இதை நீங்க அனுமதிக்க மறுத்தீங்க. ஆனால் இதற்கான பாடத்தை கண்டிப்பா இங்க பெண்கள் சட்டமன்ற தேர்தல்ல பிரதிபலிப்பாங்க. உங்களுடைய அதிகாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆணி அடிப்பாங்க அப்படிங்கறத நாங்க உண்மையாக மனதளவுல நான் அதை எதிர்பார்க்கிறேன். காசு வாங்குறீங்கல்ல, சிட்டிங்க்கு ஒரு சிட்டிங்க்கும் காசு, நீங்க பிளைட்ல போறதுக்கு காசு, உங்களுக்கு அட்டெண்டருக்கு காசு, உங்களுக்கு செக்ரட்டரி வச்சுக்கிறதுக்கு காசு, இத்தனை காசு வாங்குறீங்கல்ல, அந்த வாங்குற காசுக்காவது திங்கிற சோத்துக்காவது நீங்க உண்மையா இருக்கீங்களா? அப்போ தேர்தல் ரீதியாக பார்க்கும்போது அவங்க அந்த மாநிலத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி அங்க வெற்றி பெற்று அவங்க அங்க மட்டும் ஆட்சி அமைச்சிட்டு போயிருவாங்களே, நம்மளுடைய தேவை இருக்காது, நம்மளுடைய பலம் தெரியாம போயிடுமேன்னு தான் இவங்க இதை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இது காங்கிரஸுக்கு வராதா? இன்னைக்கு நாங்க பிஜேபி ஆட்சியில இருக்கோங்க, நாளைக்கு நாங்க பிஜேபி ஆட்சியில இல்லன்னே வச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. நாளைக்கு காங்கிரஸ் வந்தா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அதிகாரத்தில் இருந்தால் இதெல்லாம் சரியா இருக்கும், நாங்க அதிகாரத்துல இல்லைன்னா இதையெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். முக்கியமா என்ன அப்படின்னா அதிகார மையம் தான். இன்னைக்கு நாங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வர்றோம்ல, அது மாதிரி 59 எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இது நேர்மறையான அரசியலாக இருந்திருக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அதிகாரத்தை என்னைக்கும் கொடுத்துட கூடாது, இந்த பெண்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறத இந்த மறுவரைவர் அப்படிங்கிற போர்வைக்குள்ள நீங்க வச்சு அத ஒதுக்க பாக்குறீங்க. அந்த மசோதாவை தோல்வியடைய செஞ்சீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் பொருளாதார பிரிவு அமைப்பாளர் திரு கல்வியாளர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நேற்றைய பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரையறை, இந்த மசோதாவானது தோல்விகளை முடிஞ்சிருக்குது. திமுக போன்ற கட்சிகள் நீங்க தமிழ்நாட்டுல எங்களுடைய போராட்டத்திற்கான வெற்றி, இது தென்னிந்தியாவிற்கான வெற்றி அப்படின்லாம் கனிமொழி அவர்கள், ப. சிதம்பரம் அவர்கள்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து மேடம்? வாரிசு அரசியல் செய்யறவங்க அதிகாரத்தை என்னைக்குமே அதிகாரத்துல இருக்கணும், ஒரு அடையாளமாக வேணா பெண்களை அரசியல்ல முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து இவர்கள் சொல்ற அந்த சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எளிய மக்கள் அதிகாரத்திற்கு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறது தான் இவர்களுடைய அந்த மசோதாவிற்கு எதிராக போட்ட வாக்கும் தோல்வி அடைய செஞ்சதும் காமிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல மேம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு நாங்க எந்த காலத்திலும் எதிர்க்கல, இவங்க இந்த தொகுதி மறுவரையரோடு சேர்த்து கொண்டு வர்றாங்கல்ல, அதுதான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே. அப்படி தொகுதி வரையறை செய்யும் பொழுது கூட தமிழகத்திற்கு அதிகமா தானே வந்திருக்குது. அவங்க சொல்றாங்க தமிழகத்துக்கு 39 இருந்து 59 வந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் தானே கூடும்னு. இது எளிய கணக்கு தானங்க, ரொம்ப யோசிச்சு பாருங்க, ரொம்ப எளிய கணக்கு தானே. தமிழகத்துக்கு 20 கூடும் அப்படின்னா இதுல இருந்து டபுளா இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கும் டபுளா கூட தானே செய்யும். 29 இருந்து 39 இருந்து 59 அப்படின்னா அவர்களுக்கு 70 இருந்தா 70 இருந்து 100ன்றது 30 அதிகரிக்க தானே செய்யும். இது ரொம்ப சர்வசாதாரணமாக உள்ள விஷயம் தானே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்து ஒரு எம்பி தொகுதி இருக்கு. யாராவது இன்னைக்கு 39 திமுக கூட்டணி எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அந்த 6 தொகுதிக்கும் முழுமையாக நான் இந்த 5 வருஷத்துல போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு எம்பி சொல்லட்டும். நான் இதுக்கப்புறம் அரசியலே நான் பேசல. 6 சட்டமன்ற தொகுதிக்கும், அதாவது அவங்களுடைய எம்பி தொகுதிக்கு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கேன், அவர்களுடைய குறைகளை நான் கேட்டிருக்கேன், அதுக்கு நான் இத்தனை ஸ்டெப் எடுத்திருக்கேன்ட்டு ஒண்ணு சொல்லட்டும். நான் அதற்கு பிறகு அரசியலே பேசல.
ஒரு ஒரு எம்பியால 6 சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே போக முடியல அப்படின்னா நீங்க எப்ப மக்கள் பிரச்சனையை கேட்பீங்க, எப்ப அதை சரி பண்ணுவீங்க, எப்ப அதை பேசுவீங்க? இதுல ஒண்ணு மட்டும் உண்மை சார். என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நீங்க இது வரைக்கும் முன்னாடி உள்ளதுலயும் நீங்க பார்த்திருப்பீங்க, மாநிலங்களவையில பலமுறை இந்த பெண்கள் மசோதாவாக இருக்கட்டும், பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவாக இருக்கட்டும், மறுவரை மசோதாவாக இருக்கட்டும், பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் எப்பொழுதுமே அது எங்க தோற்கடிக்கப்படுது அப்படின்னா மக்களவை தான் தோற்கடிக்கப்படுது. மக்கள் என்னைக்கும் என்னங்க நினைப்பாங்க, நீங்க ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுடைய பிள்ளை ஒரு வகுப்புல 25 பிள்ளைகள்ல ஒன்னா இருக்கிறத நீங்க நல்லா சொல்லி கொடுக்க முடியும், அது எஃபெக்டிவா இருக்கும்னு நினைப்பீங்களா? இல்ல 60 பேர் 90 பேர் இருக்கிற இடத்துல ஒன்னா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா? அப்போ ஒரு குறைகள் அந்த சட்டமன்றத்தை குறைவுபடுத்தும் பொழுது, எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சனையும் அங்க மக்களவையில எடுத்து வைக்கப்படும். இது வரைக்கும் இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள், மக்களுடைய பிரதிநிதிகளாக எங்களுடைய குறைகளை தீர்க்கிறோம்ல. ஆனால் ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, இவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் இல்ல, அந்தந்த கட்சி என்ன நினைக்குதோ அவர்களுடைய பிரதிநிதிகளாக நேத்து அவங்களுடைய குரல் இருந்திருக்குது. ஒரு காலம் இவர்கள் பெண்கள் இந்த வரையறை அப்படிங்கிறதுக்குள்ள பின்னணியில பெண்கள் அதிகாரத்திற்கு வருவதை இவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. இந்த ஈர வெங்காயம் எல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவங்களால பேச முடியும், வேற எங்கேயும் பேசவே முடியாது. இதே தமிழ்நாட்டுல நீங்க எம்பி எடுத்துக்கோங்க, இல்ல எம்எல்ஏக்கள் எடுத்துக்கோங்க, யாருடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இங்க அதிகாரத்துக்கு முன் வந்திருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. தமிழச்சி தங்கபாண்டியனாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், கீதா ஜீவனாக இருக்கட்டும், ஆலடி அருணாவுடைய மகள் பூங்கோதை அருணாக இருக்கட்டும், நீங்க எந்த பெண்களை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க? உங்களுடைய குடும்ப பெண்களை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க. இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் சாதாரண பெண்களுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கிற பயத்துலதான் நீங்க மறுவரையறைங்கிற பேர்ல இதை நீங்க அனுமதிக்க மறுத்தீங்க. ஆனால் இதற்கான பாடத்தை கண்டிப்பா இங்க பெண்கள் சட்டமன்ற தேர்தல்ல பிரதிபலிப்பாங்க, உங்களுக்கு உங்களுடைய அதிகாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆணி அடிப்பாங்க அப்படிங்கறத நாங்க உண்மையாக மனதளவுல நான் அதை எதிர்பார்க்கிறேன். மேம், நீங்க சொன்னதுல அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு தனியா பேசுவோம். அந்த தொகுதி மறுவரையறையில நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அதாவது பள்ளி குழந்தைகள் 25 பேர் வச்சு நடத்தும் போது ஒரு டீச்சர்னால ஈஸியா எல்லாரையும் பார்க்க முடியும், கவனிக்க முடியும் குழந்தைகளை. இதுவே 90 குழந்தைகள்லாம் கவனிக்க முடியாது, நிர்வாகத்திறனுக்காக பிரிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இவங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு 543 இருக்கிறது, நாளைக்கு 800 815 மாறும்போது உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாவே ஊபி, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார்னு இப்படி அங்க மட்டும் ஒரு 480 தொகுதிகளை ஜெயிச்சா போதும், இந்த தென் மாநிலங்கள் தேவையே இல்லை. அப்போ தேர்தல் ரீதியாக பார்க்கும்போது அவங்க அந்த மாநிலத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி அங்க வெற்றி பெற்று அவங்க அங்க மட்டும் ஆட்சி அமைச்சிட்டு போயிருவாங்களே, நம்மளுடைய தேவை இருக்காதே, நம்மளுடைய பலம் தெரியாம போயிடுமேன்னு தான் இவங்க இதை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இது காங்கிரஸுக்கு வராதா? இன்னைக்கு நாங்க பிஜேபி ஆட்சியில இருக்கோங்க, நாளைக்கு நாங்க பிஜேபி ஆட்சியில இல்லன்னே வச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. நாளைக்கு காங்கிரஸ் வந்தா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த கூட்டணி வச்சிருக்கிறீங்களோ அந்த கூட்டணி நாளைக்கு ஆட்சியில வந்தா உங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்காதா? நாளைக்கு நீங்க ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணியில இல்லாதவங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் அதிகாரத்தில் இருந்தால் இதெல்லாம் சரியா இருக்கும், நாங்க அதிகாரத்துல இல்லைன்னா இதையெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், இதுதானே உங்களுடைய முடிவாக இருக்கு? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 815 பேர் அங்க இருக்க முடியும் அப்படின்னா எத்தனை சிறு இடங்களுடைய தொகுதிகளுடைய குறைகள் அங்க பேசப்படும், நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க அதுக்கு எதிர்க்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் அதிகாரத்துல இதுல முக்கியமா என்ன அப்படின்னா அதிகார மையம் தான். இந்த அதிகார மையம் எங்க கையை விட்டு போறதை நாங்க ஒரு காலம் ஏற்க மாட்டோம். அப்ப இவங்களே உறுதி பண்றாங்க, எக்காலத்திலும் காங்கிரஸ் இனிமே ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படிங்கறத இவங்க மனசுல வச்சுக்கிறாங்களா? அதான் அவங்க ஆமான்னு சொல்லட்டும், ஆமாங்க நாங்க இனிமே ஆட்சிக்கு வரவே முடியாதுன்னு நினைக்கிறோம், அதனால எங்களுக்கு பயமா இருக்குது, அதனால நாங்க இதை பேசுறோம்னு அவங்க ஒத்துக்கட்டும். அப்ப கூட மக்கள் தான் ஜெயிப்பாங்க, நீங்க தோத்து போவீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் நாங்களாக வரல, மக்கள் எங்களை ஜெயிக்க வச்சதுனாலதான் இத்தனை ஸ்டேட்லயும் நாங்க ஆட்சியில இருக்கிறோம். இங்கேயும் எங்கெல்லாம் மக்களுடைய மனதை வெல்ல முடியவில்லையோ அந்த இடத்துல தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்க மக்களுக்கு வேணுமா அவங்க வேணுமாங்கிறத கண்டிப்பாக காலம் தீர்மானிக்கும், இந்த மக்கள் தீர்மானிப்பார்கள். இவங்க இப்பயே அதை ஒத்துக்கிறாங்க, இனி எந்த காலத்திலயும் காங்கிரஸ் மேல ஆட்சிக்கு வர முடியாதுன்னு இவங்களே சொல்ல முடியாது. நாளைக்கு எங்களோட கூட்டணி வைப்பாங்களான்னு, ஏற்கனவே கூட்டணி வச்சவங்க தானே, இனிமேல் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு நாங்க நினைச்சாங்கன்னா காங்கிரஸ் இனிமேல் ஆட்சிக்கே வராது என்பதை அவர்கள் ஒற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இல்லைன்னா இதற்கு 59 இருக்குது இல்ல, நான் 59 ஜெயிச்சு காமிப்பேன், 39 இருந்தேன், இன்னைக்கு நாங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வர்றோம்ல, அது மாதிரி 59 எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இது நேர்மறையான அரசியலாக இருந்திருக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க,
இந்த அதிகாரத்தை என்னைக்கும் கொடுத்துடக் கூடாது, இந்த பெண்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறத இந்த மறுவரைவர் அப்படிங்கிற போர்வைக்குள்ள நீங்க வச்சு அத ஒதுக்க பாக்குறீங்க. அந்த மசோதாவை தோல்வியடைய செஞ்சீங்க. மேம் நான் 2 பாயிண்ட் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆக்சுவலா இப்ப இருக்க 543ல இந்த 39 இருக்கும்போது 7.18 தான் நம்மளுடைய அந்த மக்களவையினுடைய பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு. இப்போ இது இந்த 815 வரும்போது 59 வரும்போது 7.23 அதிகரிக்கத்தானே செய்யுது. நம்மளுடைய பர்சன்டேஜ் கூடுதலாக 0.5 அதிகமாகுது. அதை அதை யாருமே பெரிதாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லவோ, அதை வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சியினர், ஆளும் கட்சியோ அரசோ எடுத்து சொல்ல யாருமே இல்லை. எதிர்க்கிறதுல மட்டும் குறியா இருக்காங்க. அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. சொன்னா இவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுரும்ல. நீங்க இந்த சிஏஏ பாத்தீங்கன்னா 3 வருஷமா இவங்க எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு சொல்லட்டும், அதை அமல்படுத்தி 3 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இஸ்லாமியர் நீங்க இந்த நாட்டுடைய குடிமகன் இல்லைன்னு வெளியில போயிருக்காங்களா? என்ன சொல்லி பயமுறுத்தினாங்க? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வெளியில அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு தானே பயமுறுத்தினாங்க. யோசிச்சு பாருங்க. எஸ்ஐஆர் வரும்போது என்ன சொன்னாங்க? ஐயோ எங்களுடைய உரிமையெல்லாம் போச்சு, முக்கியமா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஓட்டெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இவங்க வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு சதவிகிதம் வாக்கு வந்து போல் ஆச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. இது என்னதை காமிக்குது அப்படின்னா, அப்ப இத்தனை நாள் 60-70 அப்படிங்கிறது உண்மையானதாகவும் அந்த 20-15% ஓட்டு விழுகாதது நீங்க பாத்தீங்கன்னா, உயிரோட இல்லாதவங்க, டபுள் என்ட்ரி இருந்தவங்க, வேற ஊர் மாத்தி போனவங்க, இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுனாலதான் நம்மளுடைய ஓட்டிங் போல் பர்சன்டேஜ் கம்மியாயிருச்சு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். அதற்கு பிறகு வந்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, 79 இருந்து 85% வரைக்கும் இருந்திருக்கு. இது வந்து எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி நீங்க பாருங்க. இது மாதிரிதான் எஸ்ஐஆர் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து இந்த மசோதாவை சொல்றாங்க, கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சியில திரும்பவும் நாங்க இதை நிறைவேற்றியே காட்டுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கறத ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நிரூபிச்சு காட்டிக்கிட்டே இருந்திருக்குது எங்களுடைய பாஜக அரசு. நீங்க பெண்கள் இவங்க சொல்லுவாங்க, நான் வந்து நல்லா படிச்சேன்னா அதுக்கு ஈவேரா காரணம், நான் நல்ல வேலைக்கு போனேன்னா ஈவேரா காரணம், பெண்கள் இன்னைக்கு வந்து விடுதலையா இருக்காங்கன்னா அதுக்கு ஈவேரா காரணம்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த ஈவேராவுக்கு நீங்க என்ன பதிலுக்கு செஞ்சிருக்கிறீங்க? ஏன்னா அந்த ஈவேரா என்ன சொன்னாரு? நீங்க பெண்களுக்கு அதிகாரம்ன்றத நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள அதிகாரம், அரசியல் பின்னணி இருந்தா நீ அதிகாரத்துக்கு வா, அந்த பெண்கள் வரலாம். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இவங்க நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து லெவல்ல பெண்களுக்கு உரிமை கொடுத்து பெண்கள் ஜெயித்தாலும் நீங்க பல இடத்துல போய் பாருங்க, பஞ்சாயத்து பிரசிடென்ட் பெண்ணா இருப்பாரு, ஆனா போன் நம்பர் அவங்க வீட்டுக்காரர் தான் இருக்கும். கான்ட்ராக்டர் போய் வேலை செய்யறானான்னு பாக்குறது அங்க இருக்கும். அப்ப அதே மாதிரி எம்பி எம்எல்ஏல அங்க போய் நிக்க முடியாது. சரிங்களா? பாராளுமன்றத்துக்குள்ள அந்த ஆண் அவன் புருஷன் போய் நிக்க முடியாது, அண்ணன் போய் நிக்க முடியாது, மாமன் போய் நிக்க முடியாது. இந்த ஒரே காரணத்திற்காக தான் இவர்கள் பெரிய அளவுக்கு இதை எதிர்க்கிறாங்க. அது மறுவரையறை அப்படிங்கிற பூச்சாண்டியை கொண்டு வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் மக்கள் இந்த உண்மையை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நம்ம அதே நேரத்துல உங்க கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில பண்றீங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்றதுல இங்க தமிழ்நாடு சரியா பின்பற்றுச்சு, அதனால மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல இருக்கு. ஊபி போன்ற பகுதிகளில் பண்ணல, அதனால மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, இது யாருடைய குற்றம்? இதுக்காக நீங்க அங்க உயர்த்தி கொடுத்துட்டு எங்களுக்கு குறைவா கொடுக்குறீங்கன்னு ஒரு கருத்தையுமே முன்வைக்கிறாங்களே. குறைவா எங்க கொடுத்திருக்கிறோம்? நீங்க பாருங்க, 39ல இருந்து 50 அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி 2/3 மேல இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப 39 இருந்தது, 59 அப்படிங்கிறது எப்படி வந்து மக்கள் தொகை அடிப்படையில மட்டும்னு நீங்க சொல்லியிருக்கீங்கன்றத அவங்க ப்ரூவ் பண்ணணும்ல. 2011 இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, 2011 மக்கள் தொகையை வச்சுக்கலாமேன்னு இவங்க சொல்றாங்க. 39ல இருந்து 59 20 எக்ஸ்ட்ரா ஆயிருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு 2/3 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அது எப்படி நீங்க குறைவுன்னு சொல்வீங்க? இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கொடுங்க, உத்தரப்பிரதேசத்துக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ மத்ததுக்கும் கொடுக்காதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதை எப்படி சொல்ல முடியும்? அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் டோட்டல் நம்பரை வச்சு அந்த பர்சன்டேஜ் இருக்கும், இங்க இருக்கிறதுடைய டோட்டல் நம்பர் பர்சன்டேஜ் வச்சு இது இருக்குது. இந்த விகிதாச்சார அடிப்படை சரியா இல்லைன்னா நீ ப்ரூவ் பண்ணுன்னு நான் சொல்றேன். உங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியாது இல்ல. 39ல இருந்து 59ங்கிறது கிட்டத்தட்ட டபுள். ஒரு 10 வந்திருந்தேன்னா டபுள் ஆயிருக்கும், 2/3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நம்முடைய தமிழகத்துல பிரிச்ச மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 1.5 மாவட்டத்துக்கு 2 எம்பி இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக நீங்க அந்த எம்பியோடைய ஃபண்ட் அலோகேஷன் யோசிச்சு பாருங்க.
அந்த எம்பி ஃபண்ட் மூலமா என்னெல்லாம் அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு செஞ்சிருக்க முடியும்னு பாருங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில உள்ள பிரச்சனையை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்க முடியும்னு நீங்க பாருங்க. காசு வாங்குறீங்கல்ல, சிட்டிங்க்கு ஒரு சிட்டிங்க்கும் காசு, நீங்க பிளைட்ல போறதுக்கு காசு, உங்களுக்கு அட்டெண்டருக்கு காசு, உங்களுக்கு செக்ரட்டரி வச்சுக்கிறதுக்கு காசு, இத்தனை காசு வாங்குறீங்கல்ல, அந்த வாங்குற காசுக்காவது திங்குற சோத்துக்காவது நீங்க உண்மையா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த பொசிஷனை கொடுத்தது உங்களுக்கு மக்கள் தானே. அந்த மக்களுக்கு என்னைக்காவது நீங்க உண்மையா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆணதிகாரம், உங்களுடைய ஆணாதிக்கம், எனக்கு இந்த மண்ணு வேணும், இதை தவிர உங்களுடைய நினைப்பு வேற ஏதாவது இருந்திருந்தால், உண்மையாகவே நீங்க சொல்ற ஒதுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அந்த மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த மறுவரையராக இருக்கட்டும், இந்த பெண்கள் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இந்த ரெண்டத்தையும் சரின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் உங்க கட்சியில அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்துட்டாங்க. அவங்க குடும்ப வாரிசு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. 38 டிஸ்ட்ரிக்ட்னா 38 உங்களுக்கு எத்தனை டிஸ்ட்ரிக்ட் நீங்க உங்களுடைய கட்சியில பிரிச்சு வச்சிருக்கீங்களோ அது குறுநீல மன்னர்களாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பவுண்டரிக்குள்ள இன்னொருத்தர் வர்றதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலதான் உங்களுடைய இந்த மசோதாவினுடைய தோல்வியினுடைய வெறி நீங்க அதை தோல்வி அடைய வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். மேம், நேத்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, பெண்கள் அவங்களுடைய அரசியல் அதிகாரத்துல வர விரும்பாததுதான் திமுக, அதனாலதான் இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அண்ணாமலை அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது 815 அப்படின்றதுல 33% இடஒதுக்கீடு அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்ல 250க்கும் அதிகமான பெண்களை பார்க்க முடியல மேம். இப்ப இருக்கிறத விட அது பார்க்கும்போது எண்ணிக்கையில் அதிகமாகவும் இருக்குது. நீங்க சொல்லும்போது நிர்வாக திறனிலையும் ஈஸியா இருக்குது. இந்த பெண்களுக்கு இவ்வளவுக்கு முன்னுரிமை வருதுன்றத திமுக விரும்பல அப்படின்றதுல நீங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க? கண்டிப்பா விரும்பல அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த பெண்ணுடைய கஷ்டம் புரிய வைக்க முடியும். ஏன்னா இன்னி வரைக்கும் ஆண்களுக்கு ஒரு பெண்ணுடைய பிரசவ வேதனை புரியவே புரியாது. நீங்க புரிய வைக்கவும் முடியாது. அதே போலதான் ஒரு பெண் நீங்க இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னாங்க, பெண் பாதுகாவலர்களை நாங்க அந்த பந்தோபஸ்துக்கு லைன்ல நிக்க வைக்க மாட்டோம். அப்படியே நின்னாலும் எவ்ரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளார மொபைல் டாய்லெட்டை வைப்போன்னு. நீங்க பாருங்க, நீங்க பத்திரிகை துறையில தானே இருக்கீங்க, ஊடகத்துறையில தானே. இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு மந்திரியோ முதலமைச்சரோ எங்கேயாவது போடுற பந்தோபஸ்துல மொபைல் டாய்லெட் போலீஸ்காரங்களுக்கு நின்னு நீங்க பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, வழியில போற ரோட்ல யோசிச்சு பாருங்க. அப்போ இத கூட உங்களால யோசிக்க முடியாதுங்கும் போது பெண்களுடைய கல்வியையோ பெண்களுடைய சுகாதாரத்தையோ, ஒரு பெண் 6 மணி நேரம் நாப்கினை சேஞ்ச் பண்ணாம இருந்தா அப்படின்னு சொன்னா அவளுக்கு அந்த ஆனல் கேன்சர் வர்றதுக்கு, பெண்களுடைய யூட்ரஸ்ல கேன்சர் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு மெடிக்கல் சொல்லுது. அப்போ ஒரு பெண்ணை நீங்க பந்தோபஸ்துக்கு போடுறீங்க, இல்ல ஒரு டாய்லெட் போக முடியாம ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறா. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக பள்ளிக்கூடத்துல எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல நாப்கினை சேஞ்ச் பண்றதுக்குள்ள ஃபெசிலிட்டியோ இல்ல அங்க வாட்டர் ஃபெசிலிட்டியோ வச்சிருக்காங்கன்னு மனசாட்சியோட அவங்க சொல்லட்டும். அவங்க பிள்ளைங்கள்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பாங்க, அதனால அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இதையெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு கண்டிப்பா ஒரு பெண் தான் தேவைப்படுறா அந்த இடத்துல. அந்த பெண்ணுடைய வலியையும் வேதனையையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆண்களால முடியவே முடியாது. அதை அவர்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் வெறும் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம், இங்க இருக்கக்கூடிய ஆணாதிக்க சமூகத்திலிருந்து வந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள், அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களுக்கும் கூட கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் இந்த மசோதாவுக்கு எதிர்த்திருக்காங்க அந்த எம்பிக்கள் அப்படின்னா. ஏன்னா தமிழிசை தங்கபாண்டியன் அழகான ஒரு எம்பி அப்படின்னு சொல்லி உதயநிதி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த அம்மா ஆண்டாள் மாதிரி வேஷம் போட்டு போட்டோ போடுது, ஃபேஷன் ஷோ போகுது. இதுக்கெல்லாம் அவங்களால முடியும். ஏன்னா அவர்கள்லாம் சமுதாயத்துல எளிய தட்டுல உள்ள மக்களை பத்தி யோசிக்கவே அவங்களால முடியாது. அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்னு சொல்லுங்க. நான் இத சொல்லி இந்த 10 வருஷத்துல இது நடந்திருக்குதுன்னு அவங்களால ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த 200 எளிய குடும்பத்தில இருந்து அது போகும் பொழுதுதான், சாதாரண அடித்தட்டுல இருந்து பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் அது அவங்களால செய்ய முடியும். நேருவால யோசிக்க முடியாதது, ராஜீவ் காந்தியால யோசிக்க முடியாதது. அவர் கல்வியை பத்தி யோசிச்சார், நான் இல்லைன்னு சொல்லல, நவோதயா ஸ்கூல். ஆனால் அதை கூட இந்த தமிழகத்துல கொண்டு வர முடியல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எது பிற்படுத்தப்பட்ட பகுதியோ அந்த பகுதியில தான் நவோதயா ஸ்கூல் இருக்கும்னு சொன்னதை கூட உங்களால ஒத்துக்க முடியல. அதையும் தாண்டி இன்னைக்கு ஒருத்தர் ஒரு டீ வித்தவர் இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமராக வரும் பொழுது பெண்களுக்கு சுகாதாரத்தை பத்தி யோசிக்கிறாரு, பெண்கள் கழிப்பிடத்தை பத்தி யோசிக்கிறாரு, பெண்களுடைய சேமிப்பை பத்தி யோசிக்கிறாரு, பெண்கள் குடிக்க தண்ணிக்காக 2 கிலோமீட்டர் நடந்து போறாங்கன்னு ஜல்ஜீவன் கொண்டு வராரு, கரி அடுப்புல பட்டு அவங்களுடைய லங்ஸ் கஷ்டப்படுதுன்றதுக்காக சிலிண்டர் பேசுறாரு. இதையெல்லாம் இவர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்னடா ஒரு மனுஷன்
பெண்களுக்காக இவ்வளவு யோசிக்கிறானே, அப்படி இருந்தா பெண்களுடைய ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போயிட்டா என்ன பண்றதுங்கிறதுதான் இவங்களுடைய முழு முழு ஒரு கவலையாக இருக்குது. அது முத்ரா திட்டத்தில இருந்து நீங்க ஒன்னொன்னுத்தையும் யோசிச்சீங்கன்னா பெண்களை மையப்படுத்தி இது இருக்குது. ஏன்னா அவர் சொல்லுவாரு, பிரதமர் அவர்கள் சொல்லுவாரு, இது சமத்துவம் கொடுக்கறதல்ல வாய்ப்பு, அவர்களை அவர்களாக இருக்க விட்டு முன்னிலைப்படுத்துவது. பெண்களினுடைய முன்னெடுப்பில் ஒரு நாடு வரும்போது அந்த நாடு வலிமை அடையும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை உள்ளவர். அதனாலதான் ஒன்னொன்னு அவரால் யோசிச்சு செய்ய முடியுது. நீங்கெல்லாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அண்ட் டைமண்ட் ஸ்பூன்ஸ், உங்களால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. மேம், இப்போ இந்த தொகுதி மறுவரையறா இருக்கட்டும், 33% இடஒதுக்கீடு எல்லாமே தோல்வியில முடிஞ்சிச்சு அந்த மசோதா. இதற்கு பிறகு பாஜக இந்த மாதிரியான ஒரு இதை கையில எடுப்பாங்க? இதற்கு பிறகு இந்த மசோதாவை திரும்ப கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கா பாஜக? கண்டிப்பாக நாங்க முன்னெடுப்போங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் முயற்சி தானே இது. வாஜ்பாயோட பீரியட்ல பாத்தீங்கன்னா 98ல இருந்து 2003 வரைக்கும், அதுதான் அவர் முழுமையாக ஒரு டேர்ம் ஆட்சி பண்ணது. 5 வருஷமும் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. எங்களுடைய பிஜேபி என்னைக்குமே இந்த பெண்களுக்கு எடுக்கக்கூடிய முன்னெடுப்புல சற்றும் தயங்கியதே கிடையாது. தோல்விட்டா பரவாயில்ல, இது எங்களுக்கு ஒரு படிப்பினை, அடுத்து நாங்க திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். 5 வருஷமும் ட்ரை பண்ணிருக்காருங்க வாஜ்பாய். நீங்க ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க. அதே போல நாங்க திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு 29 வரைக்கும் இருக்கு, இன்னும் 3 வருஷம் இருக்கு. இந்த 3 வருஷத்துல திரும்பவும் நாங்க ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக அது நடைமுறைக்கு கொண்டு வரும். அதுவும் எங்களுடைய பொது சிவில் சட்டமும் தான் எங்களுடைய அடுத்த கையெடுப்பு. கண்டிப்பாக அது நடந்தே தீரும், அதை நடத்தியே எங்களுடைய ஆட்சி தீரும். ஆனால் இது மாதிரி குள்ள நரிகள் பின்னால இருந்து குழி பறிச்சு எல்லாம் பண்ணும் பொழுது மக்கள் அதனை புரிந்து கொள்வார்கள். அதற்கும் சேர்த்து சம்மட்டி அடி கொடுப்பாங்க. ஓகே மேம், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.